என்னுடைய நண்பர் ஒருவர் சென்ற வாரம் வந்து சொன்னார், என்னுடைய பையனை என்ன மேல் படிப்பு படிக்க வைக்கலாம் அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இதை நீங்கள் மட்டும் முடிவு பண்ண முடியாது. இது ஏதோ 4 பேர் சேர்ந்து பஞ்சாயத்தில் முடிவு பண்ணுற மாதிரி விஷயம் இல்லை. உங்கள் மகன் தான் இதை முடிவு பண்ணணும். உங்கள் மகனுக்கு என்ன ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? சார் நான்லாம் ரொம்ப பிஸி சார், எனக்கு டைமே இல்லை சார். அவன் ஆர்வத்தெல்லாம் நான் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? சார் அவங்களுக்கு என்ன சார் தெரியும், நாம தான் சார் பார்த்து முடிவு பண்ணோம், நாம் சொன்னோம்னா அதை படிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினார். உங்கள் பையன் என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டேன். எங்கள் பையன் வந்து 6th ஸ்டாண்டர்ட். அதுக்குள்ளே என்னங்க அவசரப்படுறீங்க? இப்போ பையனுக்கு ஒன்றில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், 8th வரும்போது மாறலாம், 10th வரும்போது மாறலாம், பொறுங்க, அவசரப்படாதீங்க. ஆனால் உங்கள் பையனுக்கு ஏதோ ஒன்றில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதையாவது நீங்கள் உணருங்க அப்படின்னு சொன்னேன். சார் அது எப்படி உணர்றது? கவனிங்க, எதுலேயோ ஒன்றில் உங்கள் பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சார் இது எப்படி சொல்கிறீங்க? நான் சொல்லலைங்க, ஹிஸ்ட்ரி சொல்லுது அப்படின்னு. சார் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னு. சரி, விமானத்தை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியுமே சார், ரைட் பிரதர்ஸ். சரி, அந்த ரைட் பிரதர்ஸ் சொல்கிறீங்கள, அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு. சார் அது தெரியாது சார். ரைட் பிரதர்னு சொல்லதே ரைட்டு தானே சார்? ரைட்டு தான். ஒருத்தர் பேர் ஆர்வில் ரைட்டு, இன்னொருத்தர் பேர் வில்பர் ரைட். அது தெரியுமா? அது எனக்கு தெரியாது சார். அவங்க சின்ன வயசில் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க என்ன படிச்சிருக்காங்க சார்? அவங்க என்ன சார் பெரிய படிப்பு? அதுதான் இல்லை, அவங்க ஒரு டிப்ளமோ கூட படிக்கல. அது தெரியுமா உங்களுக்கு? டிப்ளமோ கூட படிக்கலையா சார்? அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? சொல்கிறேன் கேளுங்க. சின்ன வயசுலேயே அவங்களுக்கு மெஷின்னா ஆர்வம். அவங்க அப்பா ஏதாவது பொம்மை கொண்டு வருவார் சர்ச்சில் இருந்து. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பார்ட்டாக பிரித்து அதை மறுபடியும் அசம்பிள் பண்ணுவாங்க. வித்தியாசமாக அசம்பிள் பண்ணுவாங்க. எந்த மிஷினை பார்த்தாலும் அது எப்படி வேலை செய்யுதுன்னு உட்காந்து அதை பிரித்து பார்க்குறது தான் அவங்களுடைய வேலை. அதை யாரும் தடுக்கலை. அவங்க அப்பா இன்னைக்கு ஏதாவது ஒரு பொம்மை கொண்டு வர்றாரு, அதை எப்படி பிரிக்கலாங்கிறதுலேயே 2 பேருக்கும் ஆர்வம். அண்ணன் தம்பி 2 பேருக்குமே இதுலேயே ஆர்வம். ஒரு நாள் அவங்க அப்பா கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார், பிரிண்ட் பண்ணணும். உடனே இந்த பசங்க என்ன பண்ணாங்க, மடன்னு ஒரு பிரிண்டிங் மிஷினை இவங்களே உற்பத்தி பண்ணி இவங்களே வந்து வேகமாக பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அசந்து போயிட்டார் அவங்க அப்பா. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இவங்களே பிரிண்டிங்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும். அந்த டைமில் தான் சைக்கிள் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. உடனே இந்த பசங்களுடைய கவனம் சைக்கிள் பக்கம் போச்சு. உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சைக்கிளை வாங்கிறது, அதை விற்கிறது, அப்புறம் இவங்க சைக்கிளை வந்து கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணி தரது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம். ரிப்பேர் பண்ணுறதுனா சரி பண்ணுறதுன்னு அர்த்தம். நம்ம ஊரில் ரிப்பேர் பண்ணிட்டான்னா கெடுத்துட்டான்னு, நம்ம இம்பேர் பண்ணால் தான் கெடுக்கிறது, ரிப்பேர்னா சரி பண்ணுறது. அப்புறம் என்ன பண்ணாங்க, பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இதை எப்படி மாடிஃபை பண்ணலாம், எப்படி இதை இன்னும் பிரமாதமாக பண்ணலாம், இந்த மாதிரி அதில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. இப்படி கவனம் செலுத்தும் போது என்னாச்சுன்னா, பறக்கிறது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒருத்தர் இறந்து போயிட்டார். அப்போ எப்படியாவது ஆகாய விமானத்தை தயார் பண்ணணும்னு நிறைய அதுக்காக ஃபண்ட்ஸ் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சயின்டிஃபிக் கம்யூனிட்டி. இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, சரி நாம் இதில் ஒரு கவனம் செலுத்தலாம் அப்படின்னுட்டு எப்படி இவங்க இதுவரைக்கும் செஞ்சுருக்காங்கங்கிற பேப்பர்ஸ்லாம் வாங்கி பார்த்தாங்க. அப்போ வந்து லாங்லின்னு ஒருத்தர், சாமுவேல் பியர்பாண்ட் லாங்லி அப்படிங்கிறவர் தான் அந்த ஆராய்ச்சியில் முன்னிலையில் இருந்தார். அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வாங்கி பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாருமே ஒரு சின்ன தவறு பண்ணுறாங்க. ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறதுலேயே அதிக அக்கறை செலுத்துகிறாங்க, மேலே போகணுங்கிறதுல அதிக அக்கறை செலுத்தலைன்னு அந்த விங்ஸை சன்னமாக பண்ணாங்க. அப்புறம் அவங்க நிறைய பேர்ட்ஸை பார்த்து அது எப்படி பறக்குதுன்னு பார்த்து அந்த விங்ஸை சரி பண்ணினாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து சரி பண்ணி அதை ஈஸியாக காற்றுல போகிற மாதிரி கிட்டி ஹாக்குங்கிற இடத்துல இருந்து அதை பறக்க வைக்க முயற்சி பண்ணாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் பண்ணி வெறும் சைக்கிள் ஷாப் வச்சுருந்த அந்த 2 பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாய விமானத்தை பறக்க வச்சாங்க. அதனால் உங்கள் பையனுக்கு என்ன ஆர்வம்னு பாருங்கள். சில நேரங்களில் நம்ம பசங்ககிட்ட ஒளிந்து இருக்கிற ஆற்றலை நமக்கே தெரியாமல் நம்ம நசுக்கிறோம். ஒரு மிகப்பெரிய இசை மேதையாக ஆகியிருக்க வேண்டிய சில பேர் பெற்றோர்கள் புரியாததுனால அப்படியே போயிடுது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக எழுதுவாங்க கவிதைகள், பெற்றோர்கள் ஆர்வம் தர மாட்டாங்க, கடைசியில் எங்கேயாவது போய் ஒரு கிளர்க்காக உட்காந்து வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அழகாக ஓவியம் வரைவாங்க, ஆனால் பெற்றோர்கள் அதற்கு ஆர்வம் தர மாட்டாங்க. சில பேருக்கு சயின்டிஃபிக் டெம்பர் இருக்கும், கொஞ்சம் செலவு பண்ணி படிக்க வைக்கணும் அப்படிங்கும்போது அதை செய்யாமல் விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் பாருங்கள்,
ரைட் பிரதர்ஸு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம் வச்சுருந்தாங்க. அவங்க படிக்கலை, ஆனால் அவங்களுடைய அந்த சயின்டிஃபிக் டெம்பர் எப்படி வேலை செய்யணுங்கிற எண்ணம் சின்ன வயசுலேருந்தே அந்த மனசில் இருந்தது தான் அவங்களுக்கு ஒரு விமானத்தை தயாரிக்கிறதுக்கான ஒரு உந்து சக்தியாக இருந்தது. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஒரு ஏரோப்ளேன் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் நினச்சி பாருங்கள். உண்மையிலேயே இன்னைக்கு நம்முடைய போக்குவரத்து எவ்வளவு எளிமையாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த சயின்டிஃபிக் டெம்பரை வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நான் சொன்னோடனே அவர் சொன்னார், நான் என் பையனுக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிக்கிறேன் சார், கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் உங்களை பார்க்குறேன் அப்படின்னார். பாருங்கள், முதல்ல உங்கள் பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை திணிக்காதீங்க, உங்கள் பையன் பேசுகிறத கொஞ்சம் கவனிங்க. அவனுக்கு எதுலையாவது ஆர்வம் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் எல்லா அறிவுக்குமே வாய்ப்பு இருக்குது. இந்த அறிவு தான் ஜெயிக்கும்னு நினைக்காதீங்க, எல்லா அறிவும் தேவை. அதனால் எதில் ஆர்வம் இருக்கோ அதில் உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு குழந்தையுமே ஏதேனும் ஒரு திறமையோடு தான் இருக்கிறது, ஏதேனும் ஓர் ஆர்வத்தோடு தான் இருக்கிறது. அதை அறிந்து கொள்வதும் ஊக்கப்படுத்துவதும் உற்சாகப்படுத்துவதும் தூண்டி விடுவதும் தான் பெற்றோர்களின் கடமையை தவிர தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் மீது திணிப்பது ஒருபோதும் பயன் தராது. நன்றி, வணக்கம்.